ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தைப் போலவே ஈசாக்கின் காலத்திலும் தேசத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. உணவிற்காக ஈசாக்கு பெலிஸ்தியர்களின் அரசனாகிய அபிமெலேக்கின் நாட்டான கேராருக்கு சென்றான். அப்பொழுது கர்த்தர் ஈசாக்குக்கு தோன்றி, நீ எகிப்துக்கு போகாதே, நான் சொல்வது போல் இந்த தேசத்திலேயே குடியிரு, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசங்களையெல்லாம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். ஆபிரகாம் என் வார்த்தையை காத்ததினால் இந்த ஆசீர்வாதம் உனக்கும் வரும் என்று கர்த்தர் கூறினார். ஈசாக்கு கேராரில் தங்கினான். அங்கு அவன் தன் மனைவி ரெபேக்காவை பார்த்த மக்கள் அவனை பற்றி விசாரித்த போது, அவள் என் சகோதரி என்று சொல்லி பயந்தான். அவள் அழகானவள் என்பதால் தன்னை கொன்று விடுவார்களோ என்று அச்சம் அவனுக்கு இருந்தது. நாட்கள் கழிந்த பின் அபிமெலேக்கு ஜன்னலின் வழியாக ஈசாக்கும் ரெபேக்காவும் கணவன் மனைவியாக நடந்து கொள்வதை கண்டான். உடனே அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவிதானே, ஏன் சகோதரி என்று சொன்னாய் என்று கேட்டான். ஈசாக்கு தனது பயத்தை வெளிப்படுத்தினான். அபிமெலேக்கு, நீ எங்களுக்கு பெரிய குற்றத்தை வரவழைக்க கூடும் நிலையில் இருந்தாய் என்று கண்டித்தான். பின்னர் இந்த மனிதனையும் அவன் மனைவியையும் தொடுபவன் மரணமடைவான் என்று மக்களுக்கு கட்டளையிட்டான். அந்த தேசத்தில் ஈசாக்கு விதைத்தான். அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை பெற்றான். கர்த்தர் அவனை மிகுந்த அளவில் ஆசீர்வதித்தார். அவன் செல்வமடைந்து ஆடுகள் வேலைக்காரர்கள் பெருகின. இதை கண்ட பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமைப்பட தொடங்கினார்கள். ஆபிரகாமின் காலத்தில் தோண்டப்பட்ட கிணறுகளை அவர்கள் மண்ணால் அடைத்தனர். அபிமெலேக்கு, நீ எங்களை விட மிக வலிமையானவன், எங்கள் இடத்தை விட்டு போ என்று ஈசாக்கிடம் கூறினான். ஈசாக்கு அங்கிருந்து விலகி கேரார் பள்ளத்தாக்கில் குடியிருந்து மீண்டும் கிணறுகளை தோண்டினான். ஆனால் அங்குள்ள மேய்ப்பர்கள் நீர் தங்களுடையது என்று சண்டையிட்டனர். அதனால் அந்த கிணற்றுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இன்னொரு கிணறு தோண்டிய போது அதற்கு சண்டை ஏற்பட்டது. அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இறுதியாக வேறொரு இடத்தில் தோண்டிய கிணற்றுக்கு சண்டை ஏற்படவில்லை. அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டு, கர்த்தர் எங்களுக்கு இந்த இடம் கொடுத்தார், நாம் தேசத்தில் பெருகுவோம் என்றான். பின்னர் ஈசாக்கு பெயர்செபாவுக்கு சென்றான். அங்கு கர்த்தர் இரவில் தோன்றி, நான் உன் தந்தை ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதியளித்தார். ஈசாக்கு அங்கு பலிபீடம் கட்டி கர்த்தரின் நாமத்தை அழைத்தான். அபிமெலேக்கும் அவன் நண்பர்களும் ஈசாக்கிடம் வந்து சமாதான உடன்படிக்கை செய்தனர். கர்த்தர் உன்னோடு இருப்பதை நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளில் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் நீர் கிடைத்ததாக அறிவித்தார்கள். அந்த இடத்துக்கு சேபா என்று பெயரிட்டான். இவ்வாறு கர்த்தர் ஈசாக்கை பாதுகாத்து ஆசீர்வதித்தார். இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தேவனை நம்பி அமைதியாக நடந்தால் நமக்கான இடத்தை தேவன் தானே திறந்து கொடுப்பார். அவர் வாக்கு எப்போதும் தோல்வியடையாது.